சரி நாம போய் வேலைய ஆரம்பிப்போம். என்னடா மழை பெய்யுது? அச்சோ, அப்படின்னா இன்னைக்கு வேலை செய்ய தேவையில்லை. ஓ, இன்னைக்கு நம்ம நிம்மதியா தூங்கலாம்டா. இன்னும் ஏடா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. ராம்பல் வேகமா வா. படு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வாட தம்பி, விக்கோட வீட்டுக்கு போய் நம்ம தஞ்சை படைச்சிடலாம். சரிடா. அமைதியா இருக்கியா? நாம இங்க வந்ததை அவன் பார்த்தான். அவன் எப்படா இங்க இருப்பான்? காட்டுக்குள்ள எங்கேயாவது மரம் வெட்டிக்கிட்டு இருப்பான். இரு பாப்போம். வா. என்னடா தூங்கிட்டு இருக்கான்? இவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறானே. அப்ப தினமும் மழை பெஞ்சா இவன் இப்படிதான் தூங்குவான்ல? தினமும் மழை பெய்யணுமா? சூப்பர் ஐடியா. வாட தம்பி, நம்ம போலாம். இருடா. நாத்த முடிக்கிற டோஃபூடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. என்னது ஹோஸ் இங்க இருக்கு? பாத்தியா? டேய் அண்ணா, அந்த லாகருக்கு எந்திரிச்சிட்டா, எழுந்திரிச்சிட்டா. கதவு மூடாம வந்துட்டியாடா தம்பி. என்ன ஒரு நல்ல தூக்கம். என்னடா இது மீன் மார்க்கெட் மாதிரி நாத்த அடிக்குது? ஏதாவது துணி துவைக்க மறந்துட்டனா? அடைச்சு இதையாரை கொண்டு வந்து போட்டது? பிராமல், இங்க வாங்க. என்னடா வானம் இன்னமும் இருட்டிக்கிட்டு இருக்கு. சரி, வெதரை செக் பண்ணுவோம். அத மறந்துட்டோமே. இதுக்கு டேப் வேணும்ல? எனது திரும்பவுமா? இரு போய் பாக்குறேன். பிராமல், அங்க இருக்கிற டேப்ல இதை கனெக்ட் பண்ணி வர்றியா? சீக்கிரம் போ. என்னடா இது இப்படி மழை பெய்யுது? கொஞ்சம் விட்டு இருந்தா சிக்கிருப்போம். அப்பனா வெளியே அந்த மழை நிக்கிற வரைக்கும் நாம வேலை செய்ய தேவையில்லை. வா வா மழையே வா, திரும்ப இங்க இருந்து போயிடாத, இங்கேயே செட்டிலா இரு. என்னடா இன்னைக்கு வெளியே மழை பெய்யுதா? நாள் முழுக்க தூக்கி உடம்பெல்லாம் மறுத்து போச்சுடாப்பா. அப்ப சூரிய விட்டு நம்ம மிஸ் பண்ண போறோமா? பிராமல், தண்ணி விடுறத நீ பாத்துக்க. ஜாக்கிரதையாரு.
நான் பாத்துக்கிறேன். இங்க கிளியே இருக்க. ஆ, என்ன என்ன இது சத்தம்? சீக்கிரமா போனா நல்லா இருக்கும். ஆஹா, நீ ஒரு ஆட அழகண்டா. நம்ம பேரு தான் விக்கு. நீ அழகனுக்கே அழகண்டா. ஆட என்னடா இது, இவ்வளவு மழை பெய்யுது. இதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி போய் வேலையை பார்க்கறது? இவ்வளவு மோசமா இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதா நல்லது. டேய் அண்ணா, என்ன நம்ம நடு காட்டுல இருக்கோம். டைம் வேற நடு ராத்திரி ஆகுது. இந்நேரத்துக்கு தூங்கணும்டா. எனக்கு வேற தூக்க கலக்கமா இருக்குடா. பிராம்பல், தைரியமா இரு தம்பி. நீயே யோசிச்சு பாரு. இன்னமும் மழை பெய்யுதுன்னு அந்த விக்க நம்ப வைக்கணும். அவன் மழை பெய்யுதுன்னு வீட்லயே இருந்தானா மரம் வெட்டுறதுக்கு போகவே மாட்டான். அப்படி போலனா அந்த விக்கோட வேலை ஒரு அடியா போயிடும். எப்படி என் புத்தி நல்லா கூரா இருக்கா? யா இல்ல? அண்ணா அண்ணா, நான் சும்மா சொன்னேன்டா. இந்த மாதிரி நைட்ல சுத்துறது நல்லா இருக்கு. நம்ம வெளியில சுத்தலாமா? டேய் அண்ணா, நாம இங்க என்ன பண்றோம்? இப்ப நமக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு. ஓகே. ரெடியா பிராம்பல்? ஓகே. என்னதுடா இது? இடி அடிக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆனா என்னடா இது, மனசாட்சியே இல்லாம வாரம் முழுக்க மழை பெய்யுது. நாமளும் எந்த வேலையும் செய்யாமலே இருக்கோம். இந்த வாரம் ஒரு மரத்தை கூட நாம வெட்டவே இல்லை. இது மட்டும் முதலாளிக்கு தெரிஞ்சது, ஜோலி முடிஞ்சது. நம்ம கேலண்டருக்கு என்னடா ஆச்சு? ஹலோ. ஏ லாகர்விக், இந்த மாசம் ஃபுல்லா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்னோட மரங்கள்லாம் எங்க? ஐயா வணக்கம் ஐயா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. சொல்லி தொல. அதாவது என்ன விஷயம்னா, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்லங்க ஐயா. மழை பெய்யுது. மழை பெய்யுதுன்னு யார் காதுல பூ சுத்துற? என்ன? ஆனா மழை தான் பெய்யுது. என்னடா வெயில் அடிக்குது? இது இது வந்து இது அந்த கரடி பசங்களோட வேலை தானடா. அதே தான்டா. இந்த டிவியால தாண்டா நம்ம வேலைகள்லாம் கெட்டு போச்சு. திமிரு பிடிச்சவனுங்களா, என்னையே ஏமாத்துறீங்களாடா? உங்களை விட மாட்டான்டா. இந்த வாட்டி நான் மரம் வெட்டுறதை யாராலையும் தடுக்கவே முடியாதுடா. திமிரு பிடிச்சவனுங்களா, என் வீட்டு காலண்டரை வச்சு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல சத்தியமா நான் ஏமாறவே மாட்டேன்டா. அவனோட நெட்டு கலந்துருச்சுடா. ஆமா, மழை வேற பெய்ய மழை போகுது. பிச்சு உதற போகுது.